Watching web news, subscribe our channel. வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Good morning to all. So myself Ranjit Mohan. See, I am basically MBA graduate. So my mother kids play school and daycare வந்துட்டு ஆலப்பாக்கம் மெட்ரோ நகர் போரூர் கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோ கிட்ஸில் ஒரு ஃப்ரான்ச்சைஸி வச்சு நடத்திட்டு இருந்தோம் வளசராக்கம் பிரான்ச்சில். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 years எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹீரோ கிட்ஸில் இருந்தது. நவ் ஐ வாண்ட் டு டேக் இட் ஓன் ஸ்கூல். ஸோ அப்படின்றப்போ லைக் நாங்கள் போயிட்டு தாட் ப்ரோன்ற ஒரு ப்ளே ஸ்கூல் வந்துட்டு நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய கரிக்குலம் வந்துட்டு நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். த்ரூ த கரிக்குலம் மூலிமா தான் நம்ம மை மதர் கிட்ஸ் ப்ளே ஸ்கூல் அண்ட் டே கேரில் பசங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டெல் மீ அண்ட் ஐ வில் ஃபார்கெட், ஷோ மீ அண்ட் ஐ வில் ரிமெம்பர், இன்வால்வ் மீ அண்ட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் இந்த மெத்தடே இருக்குமே குழந்தைங்களுக்கு. நத்திங் ஷுட் பி ஃபோர்ஸ்டு. பசங்களுக்கு பிளேஃபுல்லாக தான் படிப்பாங்க. அவங்க என்ன ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, லைக் ரைமிங் இருந்தாலும் சரி, எதாவதுமே வந்து ப்ரெஷர்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, பிளேஃபுல்லாக தான் பண்ணுவாங்க. ஸோ கிட்ஸோட நேச்சரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்தோடனே அனலைஸ் பண்ணுவோம். குழந்தைங்க வராங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ மெயின் ஸ்கூலுக்கும் லைக் ப்ளே ஸ்கூலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்துட்டு மெயின் ஸ்கூலில் சீக்கிரமாக அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த ப்ளே ஸ்கூல். ஸோ அது இல்லாமல் குழந்தைங்க வந்து சில பேர் வந்து ரிசர்வ்டாக இருப்பாங்க, ரொம்ப வந்து கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. குழந்தைங்க வந்து வீட்லேயே பேரண்ட்ஸோ இல்லை எல்லாம் கேட்பாங்க, குழந்தை பேச மாட்டாங்கன்னு. நம்ம என்ன பண்ணோம்னா குழந்தைங்களோட ஜோன் வந்து லைக் ப்ளே ஸ்கூலோ இல்லை அவங்க பார்க்கோ இல்லை வேற எங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், அவங்க கிட்ட அந்த ஜோனில் பசங்கள்கிட்ட விடணும். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்கிட்ட ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸாகவும் குழந்தைகிட்ட விளையாடவும் செய்வோம். பட் நம்ம எவ்வளோ நேரம் விளையாடுவோம்? ஸோ ஒரு குழந்தைங்கிட்ட ஒரு 1 hour விளையாடலாம். அகெயின் நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய கமிட்மெண்ட்டு ஆர்எல்ஸ் நம்மளோட ப்ரெஷரு. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்கிட்ட இருந்து நம்மளே டைவெர்ட் ஆகிடுவோம். பட் குழந்தைங்க இங்கே இந்த ப்ளே ஸ்கூலில் வந்தாங்கன்னா அவங்க ஜோன், அவங்களுடைய ஈக்குவல் ஏஜுக்கு ஏற்ற மாரி அவங்க விளையாடுவாங்க. எவ்வளோ நாள் விளையாடுவாங்க பார்த்தீங்கன்னா, டயர்ட் ஆகிற வரைக்கும் விளையாடுவாங்க. பிகாஸ் அவனுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பசங்க அவங்க ஈக்குவல் ஏஜ். அப்படின்ற பார்க்கும்போது இவனுடைய எனர்ஜி லெவலும் அவங்களோட எனர்ஜி லெவலும் 2 பேருமே ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவங்கள மீறி சண்டை போடுவாங்க, அவங்க மீறி ஷேர் பண்ணுவாங்க, அவங்கள மீறி எனர்ஜி கெயின் ஆகும், எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங் கிரியேட் ஆகும். இதுமாரி விஷயம்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா ப்ளே ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதுவே மெயின் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மெயின் ஸ்கூலில் குறை சொல்லலை, மெயின் ஸ்கூலில் தேர் வில் பி a ஸ்ட்ரென்த் ஆஃப் 35 members இருப்பாங்க, ஒரு மெய்ட் இருப்பாங்க, ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆஸ் பர் மெயின் ஸ்கூலில் என்ன சிலபஸோ அதை தான் அவங்க வந்து பண்ணுவாங்களே தவிர இண்டிவிஜுவல் கேரோ கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த இண்டிவிஜுவல் கேர் இல்லாத வளர பசங்க என்ன பண்ணுவாங்க, எந்த விஷயத்த போய் கேட்கணுன்னாலும் ஒரு தயக்கம் இருக்கும். கரெக்டுங்களா? அதுமாரி நம்மளுடைய ப்ளே ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அந்த எந்த தயக்கமே இருக்காது. ஈஸிலி தே கேன் ரீச் த டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், ஹெட் ஆஃப் ஸ்கூல், ஏன் ஈவன் ஐ எம் கரஸ்பாண்டன்ட், என்கிட்ட கூட வந்து பசங்க டைரக்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பற்றி இருந்தாலும் ஷேரிங் இருந்தாலும் ஈஸியாக என்னை வந்து ரீச் பண்ணுவாங்க. இந்த ஜோனில் வளரக்கூடிய பசங்க எல்லாருமே பாருங்களேன், நாளைக்கு ஒரு ஸ்கூல்லையோ இல்லை வேற எங்கன்னா கம்பேரிங் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக இருப்பாங்க, போய் ரீச் பண்ணுறதும் போயிட்டு யாருக்கிட்டையும் பயப்படவே மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ப்ளே ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து படிக்கிற விஷயமும் கூட சரி, குழந்தைங்களுக்கு நான் எப்படி சொல்லித் தரோம், அவங்கள ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 10 பசங்க இருக்காங்களா, அதில் ஒரு 3 பசங்க வந்து விளையாடணும்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, லீவ் இட் லைக் தட். ஆனால் அவன் மைண்டு எங்கே இருக்கும், மிஸ் அங்கே சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கும், ஆனால் விளையாட மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்சர்வேஷன் வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு மைண்டில் பசங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவனை நம்ம கூப்பிடவே தேவையில்லை, அவனே அந்த கிளாஸ் ரூம் போயிடுவான், அவனே போயிட்டு எனக்கு கொடுங்க, ஸோ நானும் கலரிங் பண்ணுறேன், நானும் வந்து ஏபிசிடி எழுதுறேன், எனக்கு ஹோம்ஒர்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர். ஸோ தேர் இஸ் அ பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து பசங்க
வளருவாங்களே. ஸோ நம்ம மோட்டிவேட் பண்ணால் மட்டும் போதும் குழந்தைங்கள, சரிங்களா? ஸோ இதுமாரி எல்லா விஷயமும் குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க என்டிடி முடிச்சிருக்காங்க, என்இபியோட பாலிசி மூலியமாக தான் நம்ம ஸ்கூல் நடத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமே பசங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து எது பிடிக்கும் எது பிடிக்காது அதுமாரி பிளேஃபுல் மெத்தடாக தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய மை மதர் கிட்ஸ் பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர் பார்த்தீங்கன்னா லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளே ஸ்கூல் நியர்பை ஆலப்பாக்கம்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்கு லைக் நம்ம பிளே ஸ்கூல்லேருந்தே ஒரு சிபிஎஸ்சி செட்டப் பண்ண ஸ்கூல்னா இது நம்ம மை மதர் கிட்ஸை பற்றி இங்கே சொல்லலாம். நீங்கள் அவங்க ஏன் சிபிஎஸ்சின்னு சொல்கிறோன்னா குழந்தைங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா சின்ன ஏஜில் தான் அதிகமாக க்ரியேட் ஆகும். யங் ஏஜ் லைக் 2 to 6 years வரைக்கும் தான் அந்த கியூரியாசிட்டி, கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு டவுட்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து எங்கே கிரியேட் ஆகும், இந்த ஏஜில் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஆக்சுவலாக தாட் ப்ரோ ஒரு பிளே ஸ்கூலில் வந்துட்டு நியூ டெல்லியில் போயிட்டு நானும் என் மிஸ்ஸஸ் அவங்களும் வந்து டீச்சராக தான் இருக்காங்க. லைக் அவங்க என்இபிலேருந்து என்டிடி கோர்ஸ்லேருந்து பிஎட்லேருந்து எல்லாமே முடிச்சிருக்காங்க. நாங்கள் போயிட்டு செல்ஃபாக 2 to 3 days அந்த ஸ்கூலை வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கூலில் இருக்கிற கரிக்குலமை நாங்களே வந்து வாட்ச் பண்ணி அதுலேருந்து இருக்கிற டேக்அவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ அதனால அது உங்களோட சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் செட்டப் வர சிலபஸ் தான். ஸோ நம்ம குழந்தைங்க ஒரு பிளே குரூப்லேருந்து எல்கேஜிலேருந்து நர்சரியிலேருந்து யூகேஜிலேருந்து பசங்க நம்ம குழந்தைங்க படிக்குதுன்னா அப்போ அதுங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரைமரி லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வி கேன் டோட்டலி நீங்கள் மை மதர் கிட்ஸை டிபெண்ட் பண்ணலாம். Hi, welcome to my Mother Kids Preschool and Daycare, Alapakkam. So, inga admissions inga open irukku. So, we are having playgroup, nursery, LKG and UKG. So, age criteria pathina 2 to 3 வந்து playgroup la varuvanga. அதுக்கப்புறம் நம்ம 3 to 4 nursery, 5 to 6 LKG and 6 to 7 is for UKG. So, இதுதான் நம்மளோட ஏஜ் கிரைட்டீரியா. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கரிக்குலம் பேஸ்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம டெல்லியிலேருந்து தான் நம்ம கரிக்குலம் வந்து அசைன் பண்ணி வாங்கியிருக்கோம். ஓகே, இது ஃபுல்லாகவே ப்ளேவே மெத்தடில் தான் இருக்கும். ஸோ பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியும் நல்லா புரிஞ்சும் நல்லா அழகாக படிப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு வரத்துக்கு ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க. எங்ககிட்ட இருக்க டீச்சர்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கோஆப்ரேட்டிவாகவும் பசங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும், இங்கே இருக்க மேட்ஸ் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நடந்து இந்த ஸ்கூலை நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு வரோம். 2026க்கு இங்கே அட்மிஷன்ஸ் ஓப்பன். ஸோ உங்கள் பசங்க வந்து பிளேஃபுல் மெத்தடில் படிக்கணும், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மை மதர் கிட்ஸ் ப்ரீ ஸ்கூலுக்கு ரீச் பண்ணுங்கள். யூ கிட்ஸ் ஃபியூச்சர் பிரைட் பை சூசிங் மை மதர் கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல் அண்ட் டே கேர். Hi, I'm Shamika Priya. I'm working as a teacher in my Mother Kids Play School. My
Overall experience is 7 years. Past 1 year I am working here. We are the second mother of the children. இங்கே 2 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரையும் பசங்களை நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். அவங்க பேரண்ட்ஸை தாண்டி இங்கே நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு மதராக கேர் பண்ணிக்கிறோம். இங்கே ஸ்டடீஸ் வந்து புக்ஸ் ஓரியன்டாக இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ளேவே மெத்தட்ஸாக தான் இருக்கும். அவங்க விளையாட்டுத்தனமாகவே நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்காது, அவங்களே இண்டிவிஜுவலாக இன்வால்வ் ஆகி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். எப்படியுமே அவங்க அழுதுட்டு வரவங்க கூட ஒரு பசங்க படிக்கிறத பார்த்து இன்னொருத்தர் தானா வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். நாங்க எதுவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இங்க ட்ரீட் பண்ண மாட்டோம். ஆஸ் அ பேரண்டா நீங்க ஒரு நல்ல பிளே ஸ்கூல், உங்க பசங்க ஃபன்ஃபுல்லா ஹாப்பியஸ்டா அட்மோஸ்ட் கேர் எடுத்துக்கிற மாதிரி பிளே ஸ்கூல் நீங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா மை மதர் கிட்ஸ் பிளே ஸ்கூலா தான் இருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். Hello. So welcome to my mother kids play school and daycare. So this is the reception area. So இங்கே குழந்தைங்களையும் பேரண்ட்ஸும் இங்கே தான் வெல்கம் பண்ணுவோம். ஸோ வெல்கம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் அவங்களுடைய என்கொயரி ஃபார்மில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ த மெயின் திங் இஸ் டேட் ஆஃப் பர்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் குழந்தைங்க ப்ளே குரூப்பில் வராங்களா, நர்சரியில் வராங்களா, எல்கேஜியில் வராங்களா, இல்லை யூகேஜியில் வராங்களா தெரியும். ஸோ வி ஹாவ் லைக் இப்போ தாட் ப்ரோவோட கரிக்குலம் வந்து இங்கே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ டீட்டெயில்டாக குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் வி வில் பி எக்ஸ்பிளைனிங் தி தாட் ப்ரோவோட கரிக்குலம் எவ்ரிதிங் ஹியர். ஆஃப்டர் திஸ் ரிசப்ஷன் ரூம் வி ஹாவ் அ காமன் ஏரியா வேர் எல்லா கிட்ஸுமே இங்கே தான் நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். தே வில் ஹாவ் அ ஏவி வீடியோஸ் ஹியர், ரைமிங்ஸ் பார்ப்பாங்க இந்த ஏரியா, இந்த பர்டிகுலர் ரூமில். டிவிஸ் இருக்குது. வாட் ஆர் த திங்ஸ் தாட் ப்ரோலேருந்து எங்களுக்கு என்ன சென்ட் பண்ணுறாங்களோ அந்த லிங்க் மூலிமா அவங்க ஏவி ஆண்ட்ராய்ட் டிவிலாம் பார்ப்பாங்க. இட் இஸ் அ ஹைலி ஐ ப்ரொடெக்ஷனோட டிவி தான் இது ஆக்சுவலாக. அண்ட் வி ஹாவ் அ எவ்ரி கிளாஸஸ் வி ஹாவ் அ ஏசி ஹியர். ஸோ 24/7 வந்து நாங்கள் இன்வெர்டர் பேக்கப் இருக்குது. குழந்தைங்களுக்கு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு கரண்ட் பேக்கப் இருக்கும் எப்பயுமே. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம கேர் டேக்கர் எவ்ரிதிங் தே வில் டேக் கேர். இது எல்கேஜி கிளாஸ். இந்த எல்கேஜி கிளாஸஸில் குழந்தைங்கள இங்கே தான் இன்வைட் பண்ணுறோம். அவங்களை வெல்கம் பண்ணி ஃபர்ஸ்ட் திங் அவங்க குழந்தைங்களுக்கான கேஷுவல் லைக் வந்தோடனே ஸ்டடீஸ்க்கு போகாமல் they will have a dance program, they will have a exercise, yoga and everything. So what are the things they require? ஃபர்ஸ்ட் வந்தோடனே நேராக போயிட்டு பசங்க படிக்கணுன்ற மைண்டில் இல்லாமல் we will throw some toys. அந்த டாய்ஸ் வந்து பசிலிங் டாய்ஸாக இருக்கும். அந்த டாய்ஸ் மூலியமாக பசங்க ஒரு ஈகர்னஸ், ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். ஒன்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து வார்ம் அப் பண்ணிட்டு கேஷுவல் ஆனதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வில் டேக் த கிளாஸஸ். ஸோ என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய இந்த கார்ட்டூன்ஸ், இந்த ஆல்ஃபபெட்டிக்ஸ் எல்லாமே என்னென்ன சார்ட் இருக்கும் அந்த சார்ட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே வி ஆர் கோயிங் டு இங்கே வந்து நம்ம படிக்க தான் போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஸ்டடி ஹியர் அப்படின்ற ஒரு ப்ரிப்பேர்டாக அவங்க வந்துடுவாங்க. குழந்தைங்களுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லுமே அந்த கிளாஸ் ரூமில் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு ஆஃப்டர் த ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரிப்பேர்டாக டீச்சர்ஸ் அவங்களுக்கு டாய்லெட்டிங்கு ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹாவ் அ ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் இதுவும் இருக்குது, அண்ட் தென் இந்தியன் டாய்லெட்ஸும் இருக்குது. So this class is particularly for play group actually. So குழந்தைங்களோட இனிஷியல் ஸ்டார்டிங் லைக் ஆல்ஃபபெட்ஸ்னால என்ன தெரியாது அவங்களுக்கு. தே ஸ்டார்ட் வித் தேர் அந்த பர்டிகுலராக ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன் அதுமாரி படிக்கக்கூடிய இடம் இது. ஸோ இந்த இடத்துல குழந்தைங்களுக்கு மோர் டாய்ஸ் அதிகமாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் புக்ஸ் அதுமாரி இல்லாமல் டாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அந்த டாய்ஸ் மூலிமா அவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ போர்ட்ஸில் அவங்க ஸ்கிரிப்ளிங் பண்ணுவாங்க. ஸோ நத்திங் இஸ் அவங்கள வந்து படிக்கணும் இது படிக்கணும்லாம் கிடையாது. பட் பிக்சரைஸ் பார்க்கும்போது பசங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணுமா இல்லை நமக்கு ஸ்கிரிப்ளிங் பண்ணணுமான்றது அவங்களோட விஷயம் தான். குழந்தைங்க நத்திங் இஸ் ப்ரெஷர், இட்ஸ் அ பிளேஃபுல். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ மை மதர் கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல் அண்ட் டே கேர் பவர்ட் பை தாட் ப்ரோ பிளே ஸ்கூல், நியூ டெல்லி.
ஸோ நம்ம ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கம் மெட்ரோ நகர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் 2026 and 27. ஸோ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் 7871775537. Your child is very precious to us. Admissions open for 2026 and 2027. Limited seats are available. Come soon. Hi, I am Kalantika. I am working as a preschool teacher in my mother kids play school. எங்க டீச்சிங் எப்படி இருக்கும்னா பிளேவே மெத்தட்ல தான் சொல்லி தருவோம். கலர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், ஷேப்ஸ், ஆல்பபெட்ஸ், நியூமரிக்ஸ் அந்த மாதிரி சொல்லி தருவோம். ஸ்டோரிஸ் வந்து பியூபர்ட் தியேட்டர்ல வந்து சொல்லி தருவோம். மோஸ்ட் ஆஃப் ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவா சில்ட்ரன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லி தருவோம். உங்க குழந்தைங்க பிளேஃபுல்லா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மை மதர் கிட்ஸ் பிளே ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இதுதான் ப்ளே குரூப் ரூமு. ஸோ இங்கேயும் எங்களுக்கு வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 25/7 வந்து இங்கே சிசிடிவியில் நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிஸ் இருக்குது. ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் டைமு ஏசி இங்கே ஓடிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் பசங்களுக்கான பெஞ்சஸ் அண்ட் சேர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ப்ளே குரூப் தான். வேணும்னா அவங்க சேர்ஸ்லையும் உட்காந்து படிக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ளே ஏரியா மெத்தட்லையும் படிக்கலாம். ஸோ சப்போஸ் குழந்தைங்க அழுதாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ப்ளே ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டு விளையாட வச்சுட்டு சமாதானப்படுத்திட்ட பிறகு கூட யூ வில் ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ அன்னன்னைக்கு கரிக்குலம் பேஸ்டு தான் நாங்கள் போர்டில் வந்து டீச் பண்ணுவோம். ஸோ அன்னைக்கு என்ன சாப்டர் எடுக்கிறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் போர்டில் ஃபஸ்ட்டே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரெடி பண்ணி வச்சுருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we are having CCTV camera access. ஸோ இன்வெர்ட்டர்ஸும் இருக்குது. ஸோ கரண்ட் ஸ்விட்ச் ஆஃப் ஆனாலும் எந்த இஷ்யூஸுமே இல்லை. எனி டைம் எங்களுக்கு கரண்ட் இங்கே ப்ரொவைட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா we are having வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் அண்ட் இந்தியன் டாய்லெட்ஸ். ஸோ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவங்கள அலோவ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளே ஏரியா. ஸோ இங்கே நாங்கள் கிராஸ் மேட் எதுக்காக போட்டிருக்கோன்னா குழந்தைங்க எதுவுமே அடிப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே ஹைஜீனிக்கு. வீக்லி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி பசங்களுக்காக ஃபுல்லாகவே க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க எங்கள் மேட்ஸ். அது மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வரும்போது கூடயே இருந்து தான் குழந்தைய சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே எங்களோட கிளாஸ் ரூம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 குழந்தைங்க தான் ஒரு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. ஸோ மற்ற ஸ்கூலுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா கரிக்குலம் தான் மேம். ஃபுல் அண்ட் ஃபுல் கரிக்குலம் வந்து சிபிஎஸ்சி ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ பசங்க இங்கே யூகேஜி முடிச்சு போனோடனே தே கேன் ஏபிள் டு டாக் ஆர் தே கேன் மேக் அ ஃப்ரேம் அ சென்டென்ஸ் ஆல்சோ. ஸோ ஈஸிலி கலர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க கண்டிப்பாக அடாப்ட் ஆகி தான் வெளியில் போவாங்க. உங்களோட குழந்தைங்க நல்லா ப்ளேவே மெத்தட்லையும் நல்லா ஜாலியாகவும் எந்துவாகவும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மை மதர் கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல் தான். மை நேம் சரஸ்வதி. என்னோட சன் இங்கே மை மதர்ஸில் படிக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் அவன் நார்மலாவே மெச்சூரா இதுவாக தான் இருப்பான். இங்க வந்தப்ப வந்துட்டு கொஞ்சம் புது இடன்றதுனால நாங்க கொஞ்சம் இதுவானோம். பட் அவன் வந்து நல்லா ஜாலியா தான் வரான். அவன் வந்துட்டு ஸ்கூலுக்கு வரணும்னாலே நல்ல ஒரு ஹாப்பியா தான் இருப்பான் எப்பவுமே. நல்ல பசங்களை நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்டயும் நல்ல ஒரு இது பண்ணுவாங்க. ஏதாவது நம்ம கொஸ்டின் பண்ணோம்னா நல்லா ஆன்சர் பண்ணுவாங்க. மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா பிளேஃபுல் மெத்தடாகவும் ஜாலியாகவும் எந்துவாகவும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மை மதர் குட் ஸ்கூல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். மை நேம் இஸ் லோகேஸ்வரி. என்னோட சன் வந்து இப்போ 4 years ஆகுது. 3 yearsலேயே அவனை ப்ளே ஸ்கூலில் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே மதர் கிட்ஸில் தான். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது அவன் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. எப்படி ஸ்கூலில் போய் அவன் லேர்ன் பண்ண போகிறான், கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் செட் ஆவானா, என்னை விட்டுட்டு இருப்பானான்ட்டு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணோன்னே எனக்கு அந்த நர்வஸ் எல்லாம் போயிடுச்சு. சாரு டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. எதுனால எங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணுறாங்க. எங்களுக்கு அதனால எந்த ஒரு நர்வஸும் இல்லை. கொஞ்சம் எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த ஸ்கூல். இருக்குது இப்போ அவனுக்கு ப்ரீ நர்சரி வந்து இது பண்ணியிருக்கோம். சேம் இந்த இயரும் கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்கூல், இப்போ நர்சரி கண்டினியூ பண்ணுறோம். எனக்கு மேமும் எல்லா ஸ்டாஃப்ஸும் நான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காங்க. எதுனாலும் எங்களோட பேரண்ட்ஸோட கைடன்ஸ் ரொம்ப கேர் பண்ணுறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கிட்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கூலில் நீங்கள் பசங்களை வந்து நம்பி ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ ஹாய், என் நேம் லாவண்யா. என் சன் இங்கே படிக்கிறாங்க. பேர் செல்லியன். நாங்கள் லாஸ்ட் இயர் அக்டோபர் விஜயதசமியில் வந்து அட்மிஷன் போட்டோம். வீட்டில் ரொம்ப துருன்னு இருப்பான். ஸோ நம்ம ஒரு சொல்லி கொடுக்குறோன்னா உட்காந்து ஒழுங்கா பக்கத்தில் உட்காந்துலாம் எதுவும் கேட்க மாட்டான், ஓடிடுவான். ரொம்ப விளையாட்டு புத்திலே இருந்துட்டு இருந்தான். அப்புறம் இங்கே சரி ஓகே அட்மிஷன் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளே குரூப் போட்டிருந்தோம். ஒரு 6 months போச்சு. ஒரு 1 weekலேயே நல்லா அட்டாச் ஆகிட்டான் அட்மிஷன் போட்டதுலேருந்து. நாங்கள் வந்து எங்ககிட்ட பக்கத்தில் உட்காந்து படிக்கல. பட் இங்கே வந்து அவங்க மிஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து ஒபீடியண்ட்டாக கேட்டுட்டு அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் கற்றுட்டு வீட்டில் வந்து சொல்றது, ரைம்ஸ் சொல்றது, 1 2 3 ABCD எல்லாம் ஃபுல்லாகவே சொல்கிறான். ஈவன் நமக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா அப்படின்னு கூட கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை நான் சொல்லியிருந்தேன். இந்த இயர் வந்து அவங்க ஸ்கூல் ஸ்டார்டிங் அப்போவே வந்து ரெட் டே அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலர்ஸ் பற்றி ஒரு நாள் சொல்லி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஃபீட்பேக்ஸ் வந்து அவங்க கேட்டுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை. ஸோ ஆல் குட். எனக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஓகே தான். அவனும் வந்து இன்ட்ரெஸ்டடாக ஸ்கூல் வரான். ஸ்கூல் கிளப்பும் போது எந்த ஒரு செடியும் பண்ண மாட்டான். ஸ்கூல் போடுறான், அழகாக போயிடுவான், அடம் பிடிக்க மாட்டான், ஸ்கூல் போக மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டான். இங்கே இருக்க என்வரான்மெண்ட்டும் அவனுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. அதனால தான் அவனுக்கும் டெய்லி ஸ்கூல் வரதுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் அப்பப்போ வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் அவன் எப்படி வந்து இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கான், 10 பசங்க கூட எவ்வளோ சோஷியலாக இருக்கான். ஸோ எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவன் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி எங்களுக்கு. Keep watching web news and yes, do not forget to subscribe.